ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா பிகேஎல் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தபாங் டெல்லி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் என்டையர்லி ஒரு ஹாஃப் மேட்சாக தான் போய்கிட்டு இருந்தது. தபாங் டெல்லி கை தான் ஓங்கி இருந்தது. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 26, தபாங் டெல்லி 39. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தமிழ் தலைவாஸ் ஹியூஜ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்கோம். ஒரு தோத்துக்கிட்டு இருந்த டீம் வந்து ஜெயிச்சு லாஸ்ட் மேட்ச் வந்து பெங்கால் கூட ஜெயிச்சு வருது. அந்த மேட்சை நம்ம பார்த்து ஆடி இருக்கணும். அதே மாதிரி நாம்ளும் சின்ன சின்ன டீம்ஸ்ன்னு நினச்சி லெத்தாஜிக்கா விட்டதுனால பெங்களூர் புல்ஸ் கிட்ட அடி வாங்கினோம், தெலுங்கு டைட்டன்ஸ் அடி வாங்கினோம். இப்போ தேர்ட் ஹேட்ரிக் லாஸ் அகெயின்ஸ்ட் தபாங் டெல்லி. மொத்தம் 3 மேட்ச் தொடர்ச்சியாக தோற்றுருக்கோம். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ரைடர் கிடையாது. 2 ரைடர் வச்சு விளையாடுறோம். 2 ரைடர் வச்சு விளையாடும்போது நரேந்தர் அந்த அளவுக்கு ஸ்கில் எஃபெக்ட் காட்டல. ஸ்கில்ஸ் எப்படின்னா ரன்னிங், ஹேண்ட் டச்சு, கிக்கு இது மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நரேந்தர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் எக்ஸலண்ட்டாக விளையாட, அதுக்கு முன்னாடி சீசன் எக்ஸலண்ட்டாக ரைட் பாயிண்ட் எடுத்து ஒரு ஸ்டார் ரைடர் கேட்டகரியில் இருந்தார். பட் இப்போ போக போக என்னன்னா நரேந்தரும் சச்சினும் அதிகமாக ரைட்ஸ் போக என்னன்னா ஒருவேளை டயர்ட் ஆகிடுறாங்களோ இல்லை ஆப்போனண்ட் இவங்களோட டெக்னிக்ஸை வந்து ஈஸியாக கிராப் பண்ணி இவங்களுக்கான ஒர்க் அவுட் பண்ணி வராங்களோன்னு தெரில. ஆனால் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா தேர்ட் ரைடர் இல்லாமல் நிறைய மேட்சஸ் போகிறோம், இன்னமும் போய் நம்ம அடிபடுவோம். சரி, இப்போ இதில் போஸ்ட் மேட்ச் இதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். என்டையர் லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேமை சுறுசுறுப்பாக ஆடினோம். அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து ஆடி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்க சைடு டிஃபென்சிவ் ரொம்ப ஷேக்கியாக தான் இருந்தது. ஷேக்கியானா அவங்களும் பதட்டமாக தான் வந்தாங்க. ஆனால் நம்ம அந்த பதட்டத்தை வந்து நீ பதட்டப்பட வேணாம், நானே உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டு நம்ம பாயிண்ட்டை விட்டு அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி மேட்ச்சு 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஜெயிக்க வச்சிட்டோம். நம்ம டிஃபென்ஸும் சரி ரைடர்ஸும் சரி அந்த அளவுக்கு கடைசியாக காட்டின இன்டென்ட்டை ஃபர்ஸ்ட்லேயே காட்டியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருப்போம். சரி, நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம 10-16 நம்ம 10 பாயிண்ட்டும் தபாங் டெல்லி 16 பாயிண்ட், 6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நரேந்திரும் சரி சச்சினும் சரி நிறைய ரைடு போய் கம்மியான பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டேக்கிள்லேயே நம்ம கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். இதுதான் காரணம், மெயின் காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லீட் அவங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸும் அட்வான்ஸ் டேக்கிள் நிறையா பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஸ்தமி தேவையில்லாததுக்கு போய் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு. அவர் என்ன அந்த டபுள் தை ஹோல்டு, ஆங்கிள் லாக்கு இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாருன்னா போதும், இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இனி வர மேட்சஸும் இந்த ப்ராப்பராக சேரான அனலைஸ் பண்ணி போனாங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயில் டேக்கிள்ஸ். நரேந்திரும் சரி சச்சினும் சரி. சச்சின் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணது எந்த இடம்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் 3 ரைடர் இருக்கும்போது மொயின் ஷஃபாகியை வந்து உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கு பதில் சச்சின் போய் அந்த இடத்துல அவுட் ஆனவுடனே அந்த இடத்துல என்னன்னா அவங்க சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கவும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிளேயர் வரவும் அடுத்த ரைடே மொயின் ஷஃபாகி போய் மாட்டிக்கிட்டாரு. அதனால அவங்க ஆல் அவுட்டை தவிர்த்துட்டாங்க. அந்த இடம் தான் பிரேக் த்ரூ பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் அவுட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பிளேயரை இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. பட் என்டையர்லி அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது அடுத்த வீடியோவில் அது ஒரு சின்ன ஒரு இதாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது. அதே மாதிரி ரெஃப்ரி எரர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா 3 பாயிண்ட் மோகின் ஷஃபாகி 3 பாயிண்ட் எடுத்தது அது போனஸ் இல்லைன்ட்டாங்க. எரர்ஸ் நடக்கும். ஆனால் அந்த எரர்ஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன் தோற்றதுக்கான காரணம்னா நான் அது ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடர்ஸும் சரி டிஃபெண்டர்ஸும் சரி லாஸ்ட் 3 மேட்சஸும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா தேர்ட் ரைடர், நோ ப்ராப்பர் தேர்ட் ரைடர் ஃபார் தமிழ் தலைவாஸ். எல்லா டீம்லேயும் ஒரு ப்ராப்பர் தேர்ட் ரைடர். சரி, நீங்கள் தபாங் டெல்லியில எடுத்தீங்கன்னா நவீன் இல்லைன்னா வினய் ஆடுறாரு, வினய் இல்லைன்னா இன்னொருத்தர் வருணோ நவீனோ இன்னொருத்தர் வந்து ஆடுறாரு, அவங்கள்ட்ட இது இருக்கு. அதே மாதிரி ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா அங்குஷா அவர் ஒருத்தர் ஆடுறாரு. அடுத்து ஒவ்வொரு டீம்ல ஒரு ஸ்டார் ரைடர் அடுத்த பேக்கப்ல வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு பேக்கப் ரைடர்ஸ் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நீங்கள் இந்த ஸ்டார்டிங் இந்த கடைசி 3 மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைடர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் டிஃபெண்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிஃபெண்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் ரைடர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. டீம் பொறுத்த வரைக்கும் டீம் யுனைட்டியாக விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஃபெயில் டேக்கிள்ஸை தவிர்த்தா மட்டும்தான். ரொம்ப அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணக்கூடாது. லாஸ்ட் சீசன் மாதிரி இல்லை, டைம் இருக்குது. இந்த 3 மேட்ச் இந்த தோத்ததுனால நம்ம வந்து என்டைன் இந்த சீசனை விட்டு வெளியே போயிட்டோங்க. இல்லை, இனி வர மேட்சஸ் விளையாண்டு அந்த மாதிரி விளையாண்டாங்கடா ஜெயிச்சோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபைட் பண்ணாங்கங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நரேந்தர் வந்து நிறைய பேக் டேக்கிள்ஸ் ஆகுறாரு. காரணம் என்ன, டீப்பாக போய் விளையாட மாட்டிக்கிறாரு. போன வருஷம் அவர் டீப்பாக போய் விளையாடுற மாதிரி ஃபேக் காட்டிட்டு டச் பாயிண்ட் நிறைய எடுத்தார். எனிவே நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அஜிங்கியா பவரை ரீட்டைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கணும். நானும் சொல்கிறேன் அஜிங்கியா பவர் ரீட்டைன் பண்ணியிருக்கணும். பண்ணாதது நம்மளோட மெயின் தப்பு. ஏன்னா இந்த மாதிரி குரூஷியல் டைமில் இந்த டூ ஆர் டை சுச்சுவேஷனில் நிறைய டைம் வின் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இல்லை, இப்போ நம்ம மேட்ல இருக்கிறவங்கள வச்சும் நம்ம இனி வர மேட்சஸ் ஒரு கை பார்ப்போம்னு சொல்லி அந்த பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து விளையாண்டா நம்ம இனி வர மேட்சஸ் ஜெயிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை சேரான வகுத்து விளையாடணும். டீமில் யுனைட்டியே இல்லை, திருப்பி சொல்கிறேன், டீமில் ஒரு யுனைட்டி இல்லை. ரைடர்ஸ் தப்புன்னா டிஃபெண்டர்ஸ் இது பண்ணுறாங்க, டிஃபெண்டர்ஸ் தப்புன்னா ரைடர்ஸ் விட்டுறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேருமே கோப்பப்பாக விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லைவ்ல வரேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பதிவிடுறேன். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ மேட்ச், T20 மேட்ச் பற்றி பார்க்கலாம். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.